விஜய் தரப்பிலிருந்து சிபிஐக்கும் டெல்லி காவல்துறைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு இமெயில் என்பது மிக முக்கியமான பரபரப்பை இப்போது கிளப்பி இருக்கிறது. டெல்லியில் வருவதற்கு முன்பாகவே சிபிஐக்கும் டெல்லி போலீஸுக்குமே ஒரு மிரட்டலை கொடுக்கிறதா தாவேகா தரப்பு அப்படின்னு அரசியல் ரீதியிலான ஒரு பரபரப்பும் கிளம்பி இருக்கிறது. என்ன நடக்கிறது, குறிப்பாக நாளைக்கு விஜய் அவர்கள் டெல்லி போனால் எவ்வளவு நாள் கழித்து திரும்ப வர வாய்ப்பு இருக்கிறது, 2-3 நாட்கள் வரைக்கும் அவரை வச்சு விசாரிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்கிறார்களே. ஏன்னா புஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் 3 நாள் அட்டன் பண்ணாங்க. அவரே அப்படின்னா விஜய்க்கு அப்போ எத்தனை நாள் அப்படிங்கிற அரசியல் கேள்விகள். இன்னொரு பக்கம் விஜய் பயப்பட வேண்டாம் அப்படின்னு வானதி சீனிவாசன் திடீரென அக்கறையோடு சொல்லியிருக்கிறார். என்னதான் நடக்கிறது, என்ன நடக்க இருக்கிறது? நாளை கரூர் விவகாரத்தில் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் போனால் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்களுக்கு டெல்லியிலையும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. கூட்டம் கட்டுப்படுத்த முடியாது, எங்கள் தலைவருக்கு நீங்கள் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் சிபிஐக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு என்ன எழுது அப்படின்னா, இது நேரடியாக அமித்ஷாவை சீண்டுகிற வேலையாக அவங்க தரப்பில் பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்தோம்னா இதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில், சென்னையில் ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கும். இந்த டோன் இருக்குல்ல, அதுவே ஆபத்தானதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பெரிய ஸ்டாராக இருக்கலாம், கூட்டம் வரலாம் போகலாம், சரி, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய தெரியாமல் அவங்க இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பிரபல ஊடகம் இங்கிலீஷ் மீடியா, அதில் அதனுடைய எடிட்டரை விஜய் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னாங்க. வர சொல்லுங்கள், ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு சொன்னதுக்கு தாவேகா தரப்புலேருந்து பேசினவங்க சொன்னது, இல்லை தளபதி வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்தால் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி லட்டி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா, அதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து பேசியவர்கள் சொன்னதாக அதை அந்த ஊடகத்தினுடைய தலைமை செய்தி ஆசிரியருமே பதிவு பண்ணுறாரு. இது ஒரு அரசியல்வாதியினுடைய ஆட்டிடியூடே முதல்ல கிடையாது. அப்போ நீங்கள் நாளைக்கு பவுன்சர்களை கூப்பிட்டு டெல்லி ஆஃபீஸ்க்குள்ளே போங்களேன், செஞ்சு பாருங்களேன். கிரீஸ் தடவிய கம்பிகளோ கழிகளை வச்சுட்டு உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒய் செக்யூரிட்டி கவர் இருக்கலாம், இருந்தாலும் சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ளே கொண்டு போய் உங்களை வாசலில் ட்ராப் பண்ணுறதோட அவங்க வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு யார் ஒய் செக்யூரிட்டியை கொடுத்தார்களோ அவங்க தான் டெல்லியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி செக்யூரிட்டி இதில் இருக்கிறீங்க. இதில் ஹைலைட்டு டெல்லி காவல்துறை, அவங்களும் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவர்கள். டெல்லிக்குன்னு தனியாக போலீஸ் கிடையாது, உள்துறை அமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. அப்போ அமித்ஷா அவர்கள் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை டெல்லி போலீஸ் இதெல்லாம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய உளவுத்துறை இதெல்லாம் கணிக்க தவறிடுறோம், தப்பு பண்ணிடுவாங்க, அல்லது என்னுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் முன்கூட்டியே ட்ரைலர் காட்டுறேன்னு இந்த மெயில்னு ஒருவேளை அவங்க ரிசீவ் பண்ணால் அது என்னவாக பார்க்கப்படும்? நீங்கள் அரசியல் ரீதியிலாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி தரீங்களா என்கிற இடத்திற்கு வரல. இதில் இப்போ அவருடைய வியூக வகுப்பாளர்கள்லாம் சொல்கிறது, விஜய் அவர்கள் 4-5 பேர் செத்தா எல்லாம் வரமாட்டார், அவர் ஒரு ஸ்டாரு, அவரை சும்மா எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் விஜயை சுற்றி ஒரு மவுஸ் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பிரகாசம் இருக்கிறது, அவர் போயாச்சுன்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூடிடுறாங்க, இப்படிங்கிற ஒரு திட்டமிட்டே நடத்தப்படுகிறதா? ஏன்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த பத்திரிகை அலுவலக இது கூட சும்மா போயிட்டு வர்றதுல என்ன, விஜய் எப்போ வருவார்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். நாமக்கலுக்கும் கரூருக்கும் விஜய் போவதற்கு முன்னாடி வாகனத்துக்கு பின்னாடி அப்படியே சாரையாக கூட்டம் போச்சு இல்லை? அவர் புதுச்சேரிக்கு இங்கேருந்து கிளம்பி அவருடைய காரில் தான் போனார். அப்படி இங்கேருந்து ஏன் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு போகல? ஈரோட்டுக்கு அவர் அங்கே இறங்கி கோயம்புத்தூரில் இறங்கி கார் வழியாக போனார், ஏன் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு போகல? அப்போ என்ன அந்த ஜனத்திரள் என்பது அல்லது அவருக்கு வரக்கூடிய அந்த கரிஸ்மா என்பது குறைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கணுமான ஒரு கேள்வி இருக்கு. இதில் இன்னொரு கேள்வி, விஜய் வரப்போகிறார், எனவே ஆயிரக்கணக்கானவர்கள் கிளம்பி போங்கன்னு தொண்டர்களுக்கு எதுவும் செய்தி சொல்கிறார்களான்னு ஒரு பாயிண்ட்டும் அதனோட சேர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, நீங்கள் அதை ரகசியமாக அனுப்புகிறீங்க, மெயில் பண்ணுறீங்க, உங்கள் தரப்பில் இருந்து தான் போயிருக்கணும், டிராஃப்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப போகிறீங்க, ப்ரொசீஜரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனுப்புனது எப்படி ஊடகங்களுக்கு கசிவிடப்பட்டது? அப்போ நாங்கள் எங்கள் தலைவருக்காக இந்த மாதிரியான பாதுகாப்பு கேட்குறோன்னு தாவேகா தரப்புலேருந்து தான் வந்திருக்கணும், இல்லை டெல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்கணும்.
இதெல்லாம் செய்தியான பிறகு டெல்லி போலீஸ் அதெல்லாம் எந்த சிக்கலும் இருக்காது, நாங்கள் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் வந்து சிபிஐ பார்த்துட்டு போங்க, இங்கே இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாங்கிற டோனில் தான் அது நாங்கள் பார்த்துப்போம், ஒன்றும் கவலை இல்லைங்கிறாங்க. உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுங்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு நீங்கள் நினச்சா பயப்பட வேண்டாம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துக்கலாம். இது டெல்லி போலீஸ் அவங்க சொல்கிறது வந்து ஏர்போர்ட்டு, அவர் தங்கக்கூடிய இடம், சிபிஐக்கு போகக்கூடிய வழி, இதில் எல்லாமே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரமாதமான உலகத் தலைவரா விஜய் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியும் இதில் நமக்கு எழுது. இல்லை, இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை மலேசியா போலீஸ்க்கும் வச்சாங்களா? அவர் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து அந்த ஆடியோ லான்ச் நடக்கிற வழியெல்லாம் இவங்க போன நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த கரூருக்கு இவர் நேராக போகிறதுக்கு மண்டபம் தர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்னது எங்களுக்கு கிரீன் காரிடர், இவர் வராருன்னா அந்த நேரத்தில் வழியில் எந்த வாகனமுமே வரக்கூடாது, மொத்த போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்கணும்னு. அந்த மாதிரிலாம் ஏதாவது கடிதம் போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக மாறி இருக்கும். ஏன்னா நாளைக்கு எதுவும் விஜய் போகக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடிக்கு ஏதாவது அலுவலர்கள் இருந்தாலும் அவர் வெளியில் வர வேண்டாம் என உத்தரவு கோரி அவர் அதுக்கு ஏதாவது கூட ஒரு ஆப்ளிகேஷனை வச்சுருந்துருக்கலாம். அமித்ஷா வெளியில் வரக்கூடாது, ஏன்னா இவர் போகிற நேரத்தில் அது வந்து ரொம்ப பாதுகாப்புக்குரியதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க அதை கொடுக்க போகிறாங்கங்கிற இடத்துக்கு போயிடும். ஸோ இதை நம்ம ஒரு பக்கம் வச்சோம்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க சம்மன் அப்படிங்கிறது அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்க எடுத்து சொல்லக்கூடியது, அவங்க பார்வையிலிருந்து அது வந்து சாட்சிக்கான சம்மனாக தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இன்னைய தேதிக்கு. அது ஆக்சுவலாக லாஜிக்கலி என்னென்னா, டெக்னிக்கலி நம்ம சட்ட ரீதியிலாக எடுத்துக்கிட்டோன்னா இன்னைய தேதி வரைக்கும் அவருடைய பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலை. எனவே அவர் சாட்சியாகத்தான் அழைக்கப்படுகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதுக்கு யார் யார் காரணம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேரவனில் நீங்கள் மேலேருந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்ற வகையில் சாட்சி உங்கள் பேரை சொல்லி தான் கூட்டக்கூடி இருக்கிறாங்கிறது சாட்சிங்கிற வகையில் சாட்சிக்கான சம்மன் சவப்பட்டப்பட்டிருக்கு. ஆனால் சாட்சியாகவே நீங்கள் தொடர்வீர்களா என்பதற்கு யாராலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உங்களை கூப்பிடுறது இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், மதியழகன், மற்றவர்கள் இந்த பக்கம் அங்கே மாவட்ட கலெக்டர், எஸ்பி, அங்கே இருந்த டிஎஸ்பி, உங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் வரைக்குமான அந்த செக்ஷன், இவங்க எல்லார்ட்டையும் ஒவ்வொரு விதமான நரேட்டிவ் ஸ்டோரியை வாங்கியிருக்கிறாங்க. இதில் எது சரி என்ன எதுங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் எதனோடு நீங்கள் பொருந்தி போகிறீர்கள் உங்கள் நரேஷனை கேட்கணும். கேட்ட பிறகு எது சரி எது தப்பு ஒரே மாதிரி இவங்க ஆளுக்கு ஒரு பதில் சொன்னால் இல்லை இன்னொருத்தர் மேலே கை காட்டுறாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறதுக்கான சூழலும் வரும். இதுக்கெல்லாம் பிறகு தான் சார்ஜ் ஷீட்டுங்கிறது மொத்தமாக அந்த குற்றத்தினுடைய தன்மையை அவங்க ஆரம்பத்துலேருந்து டிஸ்கிரைப் பண்ணணும். நடந்த சம்பவங்களை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அதில் உள்ள குற்ற நோக்கம் யார் யாருக்கு எங்கெங்கே வருதுங்கிறத சொல்லி என்னென்ன செக்ஷன்ஸுங்கிறத அவங்க போட்ட செக்ஷன் கரெக்டு தான் அப்படிங்கிறத சேர்க்கலாம். தேவைப்பட்ட அதில் கூடுதல் செக்ஷனை சேர்க்கறதுக்கு சார்ஜ் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணவும் செய்யலாம். இப்போ இந்த நரேட்டிவ்க்கு முழு கதையை தெரியறதுக்கு ஒவ்வொரு கோணமாக விரும்மாண்டி படம் மாதிரி தான். அவங்க கமல் சொல்லும்போது ஒன்றா இருக்கும், அபிராமி சொல்லும்போது ஒன்றா இருக்கும், ஒரு பசுபதி சொல்லும்போது ஒன்றா இருக்குங்கிற மாதிரி 3 விதமான ஸ்டோரியில் இப்போ 3வது கேரக்டருடைய ஸ்டோரியை வாங்கிட்டு தான் ஓவரால் இதை அவங்க மேக் பண்ண போகிறாங்கிறது. இல்லை, விஜய்கிட்ட விசாரணை நடத்தின பிறகு மறுபடியும் வந்து தாவேக்காவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? தேவை ஏற்பட்டால் அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் சொல்கிறதுலேருந்து டிஸ்கிரிபன்சிஸ் வந்துச்சுன்னா போன மற்ற 2 தரப்பையுமே திரும்ப கூப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் விஜயை கூப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான இதுதான். இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க அங்கே கேரவன்லேருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது. டிரைவரை நேற்றைக்கு குறுக்கு விசாரணை செய்திருக்கிறார்கள். அதில் இருந்து விஜயனுடைய கேள்விகள் தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒவ்வொருத்தர் தரப்பிலும் சொல்லப்பட்டதுலேருந்து தனியாக ஒரு சட்டம் ப்ளஸ் நேற்றைக்கு ஸ்பாட்டுக்கு அந்த கேரவனை கொண்டு போய் கரூரில் வச்சுக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்த ரெக்ரியேட் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது. அந்த வேலுசாமிபுரத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சே வந்து அங்கே வச்சு சம்பவம் நடந்தது ரெக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல தான் நின்றுச்சா என்ன ஏதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. கேரவனை நேற்று ஃபாரன்சிக்ஸ் எடுத்துகிட்டு போனதுங்கிறது அப்படியே ஆனது தான். அதற்கு பிறகு டிரைவரிடம் சம்பவ இடத்தில் நின்று அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பாக கேட்கப்பட்டதெல்லாம் தொகுத்து இப்போ நாளைக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கொஷின் ஒரே நாளில் முடியலாம், ஒரு நாள் முடியாமல் வாரக்கணக்கிலும் எடுக்கலாம். அது சிபிஐ என்ன கோணத்தில் இன்வெஸ்டிகேட்டர் இந்த விசாரணை அதிகாரி எப்படி கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை பொறுத்ததாக அது மாறும்.
அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஸ்பீச் ப்ரொடெக்ஷன் கூட கேட்கலாம், அது அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார், நீங்கள் அவருக்கு பாதுகாப்பாக கொடுக்கணும். நம்ம அதில் விமர்சன பார்வை கூட வைக்கலை, பாதுகாப்பாக உறுதி பண்ணணும் அப்படிங்கிறதா. ஆனால் உங்களுடைய பெயரை சொல்லி வரவழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் கேஸு. ஆமாம், அப்படிங்கிறத குறைஞ்சபட்ச நினைவூட்டலை நம்ம அவங்களுக்கு வைக்கணும். உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு முறை பார்த்து பண்ணணும்னு இத்தனை முறை முன்கூட்டியே கடிதங்கள் விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த கவனம், இந்த அக்கறை அங்கே வந்திருந்த கூட்டத்தினருக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கரூர் நடந்த போது இல்லை என்கிறது தான் அதற்கான விஷயமாக இது நகர்கிறதுன்னு நம்ம கவனிக்கணும். இதில் இந்த சம்பவம் வெளியானதும் வானதி சீனிவாசன் அவர்களிடம் செய்தியாளர்கள் இன்றைக்கி அவங்க பொங்கல் கொண்டாடி இருக்கிறாங்க. பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிதின் நபீன் அவர்களை கூப்பிட்டுட்டு அவருக்கு பொங்கல் எப்படி வைக்கிறது, அவருக்கு கண்ணை கட்டிட்டு அண்ணாமலை அவர் கையை பிடிச்சி உரியடிக்கிறார். அந்த ஃபோட்டோலாம் வைரலாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது வானதி சீனிவாசன் இந்த கேள்வியை கேட்கும்போது வானதி சொல்கிறாங்க, கரூரை விட டெல்லியில் அவருக்கு பாதுகாப்பு சரியான வகையில் கூடுதலாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கரூரில் என்ன பாதுகாப்பு குறைபாடு விஜய்க்கு நடந்தது என்பதை மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்கள், பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர், அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். விஜய்க்கு எந்த வகையில் அங்கே பாதுகாப்பு குறைபாடு வந்ததுங்கிற கேள்வி இருக்குது. அதுவே அடிப்படையில் முரணானது தான். ஆமாம், அந்த பதிலே முரணான பதில் தான். காவல்துறை அவங்கள் சொன்னதை கேட்காத குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு தாவேகா அமைப்பாளர்கள் மீது முன்கூட்டியே நீங்கள் நிற்கணும், இல்லை உங்களுக்கு தாமதப்பட வாங்கன்னு சொன்னதாக இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் அங்கே உடஞ்சி போயிருக்குங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு முன்முடிவோடு நகர்த்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வானதி சீனிவாசனுக்கு வருது. பாஜகவுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை அப்படிங்கிற கேள்வியும் அதனோடு சேர்ந்து வருவதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கு முன்பாக இங்கே சில விஷயங்கள் கட்சி என்ன அவர் போகிறதுனால கட்சியினுடைய செயல்பாடு நின்ற போகிறதில்ல. ஏன்னா அது இங்கே இருந்த காலத்திலே கட்சி என்ன செயல்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது. அதாவது கட்சி ஒரு தேக்கம் அடைஞ்சிருமா அப்படின்னா, நீங்கள் கடைசியாக நேற்றைக்கு ஏதோ உங்கள் ஐடி விங்கில் ஏதோ ஒரு திமுக மீது விமர்சனம் வைத்து ஐ திங்க் ஒரு சுகாதாரத்துறை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த தாவேகால மூத்த தலைவர்கள் டெல்லி போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு அப்புறமா தாவேகாவிடமிருந்து ஏதாவது அறிக்கை வந்திருக்கிறதா? அந்த கட்சியினுடைய அரசியல் செயல்பாடு அதிகபட்சமாக என்னவா இருந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்தால் செய்தியை பார்த்துருந்தா சொல்ல. அப்போ உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளே முடங்கி போச்சு. ஒரு படத்துக்கு சிபிஐ இன்கொயரிக்கு கட்சிக்காரங்க தான் போனாங்க. அவங்க 3 பேர் போனதால ஏன் செயல்படாமல் விட்டு செங்கோட்டையன் இருக்கிறார், அவர் 4 அறிக்கை கொடுக்கட்டும், 4 விஷயத்தை பேசட்டும், ஏன் நிற்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு, நிர்மல்குமார் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் யாருன்னு ஒரு கருத்து சொல்லலாம் இல்லையா? யாருக்கு கருத்து இல்லை, ஆனால் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இவர் கேட்குற மாதிரி தான் கவுண்ட் வடிவேல தான் சார். என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்னு ஒரு கேட்பார் இல்லை இம்சேரசன் இல்லை, என்ன காரணம் யார் செய்த தாமதம் அப்படின்னு. இப்போ ஜனநாயகன் வராமல் போனதுக்கு அவங்க ஒரு கேள்வியை கேட்டு அவங்களே பதில் சொல்லணுமா இல்லையாங்கிறது தான். தலைவருடைய படங்க, உங்கள் தளபதி எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னுட்டு செங்கோட்டையின் நிகழ்ச்சியாக பேசக்கூடிய சூழல், மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு அத்தனை பேர். இதுக்கு நடுவில் புஷி அண்ணன் ஸ்கோர் பண்ணிட்டார். ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் பரிகார பூஜை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணுன்னு போஸ்டரை கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு 108 சதுர தேங்காய் உடச்சி அவரே அவருக்கு ஏழை தேங்காவை எடுத்து போட்டு சிதற விட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. தவிர இது கரெக்டுங்க. ஜனநாயகனுக்கு விஜய் கட்சியினுடைய அல்லது விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவருங்கிற முறையில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர் போகிறாரு. தாவேகா பொதுச் செயலாளர் இப்போ இந்த தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களாக ஒரு பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் சுமூகமாக இருக்கா, எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கா, அப்போ மக்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற நிலை வந்துருச்சா? நீங்கள் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? திமுக எந்த தவறுகளையுமே செய்யலையா? இப்படியான கேள்விகள் இருக்கு. அவங்க பிரச்சனைக்கே அவங்க பேசலையே, அவங்க பிரச்சனைக்கு வேற யாரெல்லாம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் குரல் கொடுப்பதற்கு கூட உங்கள் படத்தில் உங்கள் சீனுக்கு நீங்கள் டப்பிங் கொடுப்பீங்க, அந்த குரல் தெளிவாக கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு ஒன்றுனா நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஒருவேளை அதுக்கும் சமயத்துலலாம் இப்போ சமீப காலமாக தான் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க படத்தில் நடிக்க அப்படின்னா ப்ரமோஷனுக்கும் வரணுங்கிற கண்டிஷனை சேர்க்குறாங்க. ஒரு சிலர் அப்படி வரமாட்டாங்க, அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ப்ரமோஷனுக்கு வரணும், இல்லைன்னா அதுக்கு தனியாக பேக்கேஜ் கேட்கக்கூடிய நடிகைகள் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பாலிசியாக இருக்கலாம். அது சினிமா துறை சார்ந்து கேட்குறது, இவங்க கொடுக்குறது இல்லை குறைச்சி கொடுக்குறது, அது ஏதோ அவங்களுக்குள்ள அது பிஸ்னஸாக போயிடும். ஆனால்
அப்படி எதுவும் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஜனநாயகனுக்காக படம் ரிலீஸ் ஆகலன்னு குரல் கொடுக்க அவர் எதிர்பார்க்குறாரான்னு கேள்வி வருது. அப்போ மக்கள் குரல் கொடுப்பதற்கு உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் பேக்கேஜ் தரணுமா? இதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலையாங்கிறது இருக்குது. களத்திலேயே தமிழ்நாட்டில் பாஜக இல்லை என்று சொல்லிவிட்டதனால் ரொம்ப கஷ்டப்படுறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. பாஜக எதிர்த்துட்டு அப்புறம் களத்தில் இல்லைன்னு நீ ஈரோட்டில் ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டுருவாங்கங்கிறதுக்காக அவர் தயங்குகிறாரா? டெல்லிக்கு அப்படிங்கிறது எப்பயுமே தந்திர பூமி அப்படிம்பாங்க. டெல்லியினுடைய தந்திரங்களை இப்போது நேரடியாக பார்க்க போகிறார் விஜய் அவர்களுக்கு. அவருடைய அரசியல் படிநிலைகளில் அவர் ஏறார் அப்படின்னா நாளைக்கு மிக முக்கியமான படியை நோக்கி போகிறார். அவர் என்ன தைரியத்தில் அதை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தமிழ்நாடே அவளாக காத்திருக்கிறது. அவருடைய நாளைக்கு அங்கே ஆயிரக்கணக்கான கூட இருக்கக்கூடிய டெல்லி ரசிகர்களும் கூட ரொம்ப ஆவலோடு தான் எதிர்ப்பை நோக்கி காத்திருக்கிறார்கள். அமித்ஷாவினுடைய கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான மெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு அவ்வளவு அது உள்ளபடி ஒரு மிரட்டல் மாதிரி தான் இருக்குது. அந்த நாங்கள் வந்தோம்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அது இங்கே ஒரு தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனம் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, நாங்கள் வருவோம் ஆனால் போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணணும். இப்போ போலீஸ்க்கே சொல்கிறீங்க எங்கள் தலைவர் நாளைக்கு வருவார் ஆனால் பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுமாங்கிறது நாளைக்கு கடங்காத கூட்டம் வரும். நாளைக்கு உள்ளே உட்கார வைத்து டெல்லியினுடைய இதில் ஏங்க ஒரு 7 எம்பிகளில் உள்துறை அமைச்சர் வீட்டு வாசலுக்கு போனதுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல. அவ்வளோ கூட்டத்தினா அங்கே கூட விட்டுருவாங்களாங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். துணை இராணுவ படையை கூட கூப்பிட்டு பாதுகாப்பு. ஆமாம் இறக்குவாங்க. ஏன்னா சிங்கத்தை சந்திக்கிறதுக்காக இன்னொரு சிங்கம் போகுது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவினுடைய திடீர் பாசம் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். கஸ்தூரி அவர்கள்லாம் பாஜகவில் அவங்க இப்போ இணைஞ்சிட்டாங்க. பாஜக பிரமுகர் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. விஜய் படம் வராதனால எங்களுக்கும் தான் நஷ்டம், ஒரு ரசிகராக நாங்கள் போய் பார்க்க முடியல இந்த பொங்கலுக்குங்கிறதெல்லாம் நஷ்டம்னு பாஜகவில் இருந்துக்கிட்டு நீங்கள் கணிச்சிருக்கணுங்க. அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே கணிக்கணும். படம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை, அதெல்லாம் யூகிச்சிருக்க வேண்டாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பராசக்தி நீங்கள் இப்படி யோசிக்கணுமா, என்னென்னா பிஜேபி நிற்பாட்டுச்சின்னு சொல்லக்கூடாதான். இப்போ இந்த படம் வராதனால யாருக்கு லாபம்னு பாருங்கள், பராசக்திக்கு தான். பராசக்தி இன்னைக்கு நிறைய தேட்டரில் ஓடுது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது திமுகவினுடைய நிறுவனம். எனவே லாபம் அவங்களுக்குங்கிறதுனால ஜனநாயகம் நின்னதுக்கு திமுக தான் காரணம்னு விஜயே சொல்லாத பகீர் விளக்கங்கள்லாம் கொடுக்கக்கூடியதையும் பார்க்குறோம். பாஜகவினுடைய விஜய் பாசம், விஜயினுடைய பாஜக குறித்து வாய் திறக்காத மௌனம், இது எல்லாமும் நமக்கு ரொம்ப நாள் நீடிக்காது. விரைவில் அதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம திரையில தரையிலே பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.